ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுடி ஃபைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு டபராவில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி லீஃப் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 6 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே 4 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 5 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம தக்காளி வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு நல்லா பிரியாணிக்கு அந்த ஒரு டேஸ்ட், எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் கூட இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கனும் 1.5 கிலோ ரைஸ் வச்சு தான் இந்த பிரியாணி செய்கிறேன். இப்போ நம்ம இதில் 1.5 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை நம்ம ஒரு ஹாஃப் குக்குடு ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெந்துடக்கூடாது, கொஞ்சமாக வெந்தால் போதும்.
இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் வாட்டர், அந்த ரேஷியோவில் தான் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஹாஃப் லெமனை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் தான் இந்த பிரியாணி செய்கிறேன். இதே நீங்கள் சீரக சம்பா ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசியை ஆட் பண்ணதும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் லெவலில் வந்ததும் நம்ம தம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டான ஒரு பக்குவம். இப்போ நமக்கு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்துடுச்சு. நம்ம இப்போ தம் போட்டுடலாம். இந்த டைமில் கேசரி பவுடரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம மேலே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குக்கிங்கில் பிகினராக இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும், சூப்பர் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.